Hi, hello aspirants. This notification is from Government of India Ministry of Defence. Okay, so ex-serviceman contributory health scheme ESHS ஓகேங்களா. ஸோ ESHS செல்லேருந்து செகந்திராபாத் டிவிஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன இதில் தேவையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேராமெடிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டண்ட், நர்சிங் அசிஸ்டண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷனுக்கு என்ன எஜுகேஷ்னல் மினிமம் குவாலிஃபிகேஷன், சேலரி என்ன, வேக்கன்சிஸ் என்ன, ஜாப் லொக்கேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். தென் இதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கா, வேறு என்ன டீட்டெயில்ஸ், ரெனுமரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட். ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா B.Pharm ஆர் 10+2 வித் சயின்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி, ஐதர் B.Pharm ஆர் D.Pharm முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 36,500. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இஸ் 5. ஜாப் லொக்கேஷன்ஸ் ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ ஆந்திர பிரதேஷ் ரீஜனில், தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ரீஜனில். ஸோ எல்லூரு, கிடலூர், கர்னூல், செகந்திராபாத் 1, சைனிக்புரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன். இதுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஓகேங்களா முடிச்சிருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா DMLT 10+2 சயின்ஸ் இது DMLT. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 36,500. ஸோ டோட்டலாக 6 வேக்கன்சிஸ். ஸோ எந்தெந்த ஊரில் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர், எல்லூரு, இடலூர், கடப்பா, கர்னூல் அண்டு நெல்லூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் ஓகேங்களா. லேப் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா DMLT முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 லேப்டெக் கோர்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில். இதுக்கான சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 36,500 rupees. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4. லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடலூர், குண்டூர், செகந்திராபாத் 1, சைக்கன்பூரி ஓகேங்களா. அப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ஸ், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா GNM நர்சிங் முடிச்சிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 நர்சிங் அசிஸ்டன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில். சேலரி பார்த்தா 36,500. 5 போஸ்ட் இருக்குது. ஸோ எல்லூரு, குண்டூர், கம்மம், நெல்லூர் அண்ட் செகந்திராபாத் 1. ஸோ வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் போஸ்ட் இருக்குது, 2 போஸ்ட் இருக்குது சித்தூர் அண்ட் குண்டூரில். இதுக்கு டிப்ளமோ இன் ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை கிளாஸ் 1 ஃபிசியோதெரபிஸ்ட் கோர்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் முடிச்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த பேராமெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ். மற்ற ஒரு சில மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ATH இது மாதிரிலாம் இருக்குது ரைட். ஸோ நமக்கு பேராமெடிக்கல் ரிலேட்டாக மட்டும் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அண்ட் ரெனுமரேஷன் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா www.echs.gov.in நம்ம கண்டிப்பாக இதை பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஸ் பர் த ஃபார்மட் கிவன் அட் அவர் வெப்சைட். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29th மார்ச்க்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் ஓகேங்களா. 29th மார்ச்க்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலாங் வித் மார்க் ஷீட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ டிஸ்சார்ஜ் புக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2026க்குள்ளே நீங்கள் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு விச் மீன்ஸ் ஆஃபீஸர் என்ன அட்ரஸ்னால் ஆஃபீஸர் இன்சார்ஜ், ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், ECHSL HQ டாசா நியர் ராஷ்டிரபதி நிலையம், செகந்திராபாத் 510 என்ற அட்ரஸ்க்கு 29 மார்ச் 2026 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கம் இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா. அதுக்கான டைம் அண்ட் வென்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ப்ராப்பராக இன்டிமேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இன்டிமேஷன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ் வில் பி ஒன்லி கால்டு ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம போடுவோம், அதை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. சப்சிக்வெண்ட்டாக ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பிரிங் ஆல் த ஒரிஜினல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ், டிஸ்சார்ஜ் புக், PPO சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் ஓகேங்களா for the interview ஓகேங்களா. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் இஸ் completely on the merit ஓகேங்களா. ஸோ paramedical aspirants who are looking for a job, pharmacist, lab technician, lab assistant, nursing assistant, physiotherapist can apply for this notification ஓகேங்களா. you can apply for these notifications. ஸோ இது பார்த்தீங்கன்னா completely contractual basis for the period of 12 months only. for the period of 12 months only யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ex servicemans, widows of deceased soldiers,
and right, okay, these are the things given in this. Okay, thank you.